தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பாலாற்றில் தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் பாலாற்றில் துர்நாற்றம் வீசுவதோடு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், அங்கு தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் அந்த பாலாறானது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்படி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நிலையில் நேற்று வாணியம்படி மற்றும் ஆம்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த பாலாற்றில் லேசான நீர்வரத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பாலாற்றில் நீர் சென்று கொண்டு வரக்கூடிய நிலையில இதனை பயன்படுத்திய வாணியம்படியில் இயங்கி வரக்கூடிய சில தோல் தொழிற்சாலை நிர்வாகம் தோல் கழிவு நீரை அந்த தோல் தொழிற்சாலை வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீரை பொது சொத்துக்களுக்கு நிலையத்திற்கு அனுப்பாமல் இந்த கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து செல்வதை பயன்படுத்தி கொண்டு தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை நேரடியாக பாலாற்றில் திறந்து விட்டதால் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பகுதியில் செல்லக்கூடிய பாலாற்றிலிருந்து வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. அதில் பாலாற்றில் அந்த தோல் கழிவு நீர் கலந்து துர்நாற்றுடன் நுரை பொங்கி செல்கிறது. மேலும் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் போதெல்லாம் சில தோல் தொழிற்சாலை நிர்வாகமானது இதை பயன்படுத்தி கொண்டு தோல் கழிவு நீரை பொது சொத்து உறுப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் பாலாற்று பகுதிகளில் விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் குடிநீர் குடிப்பதற்கு கூட தகுதியற்ற நீராக மாறியுள்ளதாகவும் அந்த விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாலாற்றில் நீர் செல்லும் போதெல்லாம் தூள் கழிவுநீர் கலப்பது தொடர்கதையாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் இந்த விவசாயிகள் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரி என பல முறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் பாலாறு படுகையில் உள்ள விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இனியாவது அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் நிலத்தடி நீர் பாதிக்காத வகையில் தோல் கழிவு நீர் பாலாற்றில் கலக்கும் தோல் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.